நம்மளை பிடிக்காத சில பேர் நதியில் கல்லெறிஞ்சு விளையாடுவாங்க. நதி பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். அந்த நதி மாதிரி தாங்க நம்ம வாழ்க்கையிலையும் நம்மளை வணங்குறவங்களும் இருப்பாங்க, நம்மளை வரவேற்கிறவங்களும் இருப்பாங்க, நம்மளை எதிர்க்கிறவங்களும் இருப்பாங்க. நம்ம வேலை நம்ம கடமையை செம்மையாக செஞ்சுட்டு அந்த நதி மாதிரியே போய்கிட்டே இருக்கணும். அவ்வளோதான் மேட்ரு. கில் them with your success, bury them with your smile. இந்த மனசு தாங்க கடவுள். பிரசாரத்தின் போது ஒரு முதியவரை தள்ளி விட்டுறாரு. அவர் சடன்னாக அவருக்கு வந்த கோபம் எப்படி ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் ஒரு ரியாக்ட் பண்ணார் பாருங்க. அது தாங்க அந்த மனசு தாங்க இத்தனை மக்கள் அவர் சம்பாதிச்சதுக்கு எக்ஸாம்பிள். எத்தனை தான் மனசில் கஷ்டம் இருந்தாலும் அவருடைய அந்த வைபை பாருங்கள், அந்த ஃபன்னி திங்கை பாருங்கள், எவ்வளோ அன்பு கொடுக்குறாரு. அதுக்காகத்தான் கோவில்களில் இவங்க செய்கிற ஒரு வேலையை பாருங்க. இந்த அக்காவுடைய எமோஷன் நான் எங்கள் அப்பா இறந்ததுக்கு மட்டும்தான் அழுதுருக்கேன். இன்னொருத்தர் இறந்து என் கண்ணில் தண்ணி வந்ததுன்னா எங்கள் அப்பாவுக்கு அப்புறம் விஜயகாந்த் இறந்தது தான் எனக்கு அதுக்கப்புறம் என் கண்ணில் தண்ணி வந்துடும். உண்மையிலேயே நான் ரொம்ப மனசளவில் ஃபீல் பண்ணேன். ரொம்ப நல்ல மனுஷன், ஆனால் நம்ம யாருமே சப்போர்ட் பண்ணல. மனசளவில் எல்லாருக்கும் பிடிக்கும், யாருமே அதை வெளிக்காட்டிக்கல. அதை மற்றவங்க எல்லாரும் யூஸ் பண்ணி அவர் முடிச்சுட்டாங்க. அப்போ இன்னொருத்தர் நம்மளுக்கு நல்லது செய்ய வரும்போது மறுபடியும் நம்ம அதே தப்பு பண்ணக்கூடாது இல்லை. இவர் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஐயோ இவர் அப்படி அவர் இப்படி அப்போ பேசக்கூடாது இல்லை. இருக்கும்போது அது அவங்க முயற்சி பண்ணும்போது நம்ம கூட கேளுங்க. கண்டிப்பா சொல்ல பாருங்க, நான் தீவிர ரஜினி ரசிக்கிறேன். நான் சொல்ல நான் தீவிர ரஜினி ரசிக்கிறேன், ஆனா விஜய் தான் ஓட்டு போடுவேன். அதாவது விஜய்க்கு எலெக்ஷன் தான் சம்பாதிக்கணும் ஒண்ணு இல்லை, கட்சி வந்தா சம்பாதிக்கணும் ஒண்ணு இல்லை. விஜய் நல்லது பண்ண பாக்குறாரு. நல்லது பண்ணா அவர் சினிமா நடிகராரு. அவர் கோடிக்கணக்கில் வச்சிருக்காரு. கோடிக்கணக்கில் வச்சிருக்கிற மனுஷன் இப்ப எலெக்ஷனை நான் நீங்க சேர்ந்து அவர் எந்த இதுவும் இல்லைங்களே. நான் எவ்வளவு பணத்தை தூக்கி போட்டு அந்த சினிமா தூக்கி போட்டு ஒரு மனுஷன் சேரான அவர் ஃப்ரீயா விட சொல்லுங்க. எப்ப பாரு எதனா ஒரு கட்சிக்காரன், நான் குறிப்பிட்டு இந்த கட்சிக்காரன் சொல்லி ஏன்னா ஒரு கட்சிக்காரு விஜய குறை சொல்லியே என்ன அர்த்தம். ஸோ மற்றவங்க ரசிகர்களாக இருந்தாலும் வயது வரம்புகள் இல்லாமல் அவர் மேலே இருக்கிற சின்னவங்க பெரியவங்க க்யூட்டாக பாருங்கள். அந்த குட்டி சூப்பர் குட்டி இப்படி எல்லோரும் எமோஷனலாக பேசுறதுக்கு ஒரே ரீசன் எங்கள் அண்ணா நல்லவருங்க. ரொம்ப பிடிக்குமா அவரை? வீரனுக்கும் தலைவனுக்கும் என்ன வித்தியாசம்? ஒருத்தன் 10 பேரை எதிர்த்தானா அவன் வீரன், 10 பேர் சேர்ந்து ஒருத்தனை எதிர்த்தா அவன் தலைவன். தமிழ்நாட்டுல இருக்கிற நிலைமையில பார்க்கும்போது நான் என்ன சொல்றேன்னு நம்ம என்ன யோசிச்சாலும் அண்ணன் தான் வராரு, வேற யாரும் வரமாட்டேன்றாங்க. So vote for TVK, vote for Vijay Anna. Thank you.